ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி there's a thing to do. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த திரையுலகத்துல பல ஜாம்பவான்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இனியும் வர போறாங்க. ஆனா சில பேரோட படைப்புகள் நிச்சயமா என்னைக்கும் நம்ம மனசுல இருந்து அழியவே அழியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படைப்புகளை கொடுத்த 3 முக்கியமான நபர்களுக்கு இன்னைக்கு நம்ம மரியாதை செலுத்த போறோம். மகுடம் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் மறைந்த திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் மற்றும் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜ் ஐயா அவர்கள் மற்றும் திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இங்க பிசிக்கலா பிரசன்டா இல்ல அப்படின்னாலும் அவங்க 3 பேரோட மனசும் இந்த ஈவெண்ட்ல நிச்சயமா இருக்கும். இந்த ஈவெண்ட் மட்டும் இல்ல, திரையுலகத்துல இனி வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்லயும் அவங்க ஆம்னி பிரசன்டா இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ அவங்களுக்காக இப்போ எல்லாரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு வந்திருக்க என்னோட நண்பர்களுக்கு, அது எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா, எப்பவுமே 23 வருஷமா 22 வருஷமா அவங்கள நான் நண்பர்களை பார்த்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு மேடையில் நான் உங்க எல்லாரும் கேட்குதா? எல்லோருக்கும் வணக்கம். அதான் இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகராக அவங்கள சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் memory which I can never forget, which I will take it to my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்னைக்கு நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்.பி. சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இருந்தாலும் அங்கே ரியலி வாண்டட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குநர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வரேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு. ஏன்னா ஒரு இயக்குனராக ஒரு நடிகனாக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும்தான் இருந்தான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும், அதுவும் தமிழ் தெலுங்கு ஆந்திரா ஏபி தெலுங்கானா வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி பிரபு விக்கி சொன்னாங்க நீங்கள் ஆக்டருங்கன்னு. அதனால டிஷர்ட் மறுபடியும் சாய் தன்ஷிகா கொடுத்த டிஷர்ட்டு, இந்த மாப்பிள்ள வந்தாங்க பேண்ட் சட்டை அவங்களுக்கு தான் சாய் தன்ஷிகா அவங்க கொடுத்தாங்க. இது இப்படி தான் போய் நிற்கணும் எல்லாரும் முன்னாடியும். ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் as we continue. Thank you. Love you all. Very proudly I can say விஷால் நாவோட தம்பி. ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 10 years முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் விஷால் நான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அன்னிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ அவர் எப்படியாவது என்ன ஏதாவது ஒரு மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை விட இன்ஃபேக்ட் அவரு தான் இஸ் ஆல்வேஸ் சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் 3 years பேக் மியூசிக்கே விட்டுட்டேன். அண்ட் ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி சம்மத்திட்டு அதெல்லாம் எப்படி நீ விடலாம், நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த விஷயம்னா ஐ திங்க் அண்ணா ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரில, பட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா ஃபார் டூயிங் திஸ் டு மீ. மகுடம் பற்றி பேசணும்னா ஐ திங்க் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months-ஆகவே விஷால்னா டைரக்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டியூன் பாடுவாங்க, டே இப்படி பண்ணு மாற்றி பண்ணு. ஸோ இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டிரெக்ஷன், அந்த சினிமா அப்சஷன் அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ ஆனால் ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் இவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒரு பர்சனுக்கு இருக்குமான்னு. அண்ட் வித் ஜிவி சார் அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி டைம்லேயும் எனக்காக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஜிவி சார் அண்ட் விஷால்னா பார்த்து கண்டிப்பாக தே ஷுட் லேர்ன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் அண்ட் மீடியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ்.
தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது, என்ன அப்படின்னா Sure. ஹிப்ஹாப் தமிழ ஆதி அண்ணாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் விஷால் சார் தான். கண்டிப்பா. இன்னைக்கு அண்ணா வந்துட்டு தொடர்ந்து அந்த வெற்றி அங்க ஆரம்பிச்ச வெற்றி இன்னைக்கு வரை போயிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கப்போ, இப்ப விஷால் சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு ரேப்பராக அப்படின்றப்போ எவ்வளவு கனெக்டிங்கா இருக்குது அந்த ஒரு மொமெண்ட், உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்குது? மேம், டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப எனக்கு நர்வஸாகவே இருக்கு. பிகாஸ் ஆதினா எங்கேயோ இஸ் அக்கம்ப்ளிஷ், ஒரு லெவல் எங்கேயோ இருக்காரு. பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் எல்லாமே, அந்த சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தா ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி another ஆதினா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ Thank மச் you, சார். ma'am. நன்றி. நன்றி. மதிக்கிறது இல்லை. இந்த கல்யாண பந்தி போனால் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாம சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன், மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கு. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலையும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல் கம்பத்து பொண்ணு பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவரை கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருந்தது. முதல்ல ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லாரும் மனுஷராக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி விஷால் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் வந்து நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வருஷம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விஷால் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் வந்து அதில் செலக்ட் பண்ண வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த நச்சிந்தி மச்சானே அவர் அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் அது அந்த பார்டரில் நடக்குது, ஆந்திரா பார்டரில் நடக்குது. அவர் கதை சொல்லும்போதே அதில் கொஞ்சம் தெலுங்கு வரிகள் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணார். அப்போ தான் நான் காதல் திருமணம் பண்ணி ஒரு 22 வருஷம் நான் ஆந்திராவில் தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம். அவன் தெலுங்கு. அவங்களுடைய உதவி இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நச்சிந்தி மச்சானே எழுதுறதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. நான் விஷால் சொன்னேன், நான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெலுங்கில் கூட பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு. இதில் ஒரு 25% தெலுங்கு வரி வந்துருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னோட மனைவி. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக ஒன்று சொல்லணும். ஒரு பாடலாசிரியர்கள் வந்து நாங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். அதில் எங்கேயாவது ஒரு பாட்டு வரி வந்து ஒரு 4 வரி வைக்க முடியாமல் போயிடும். எங்கடா வைக்கிறது அலைவோம். அப்படி தான் நான் ஒரு பாட்டு வரி, எலும்பு கடிக்காம இறப்பைய நிறையாது, சாம்பார் சோறு எங்க சாதியில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு 4 வரி
ஒரு மயிலுன்னு ஒரு திரைப்படத்தில் ராஜா சாருக்கு எழுதியிருந்தது, அது அந்த படத்தில் வைக்க முடியல, அது உள்ளே நின்று இருந்தது. எங்கடா விற்போம், அந்த நல்ல சரக்கு நம்மகிட்ட இருக்கும், எங்கேயாவது இதை வித்துடலாமான்னு பார்ப்போம், வாய்ப்பே கிடைக்காது. அப்படி ஒரு ஒரு 4 லைன் வச்சுட்டே இருந்தேன். என்னன்னா ஒரு ஒரு நாயகனோட மார், ஒரு அகலமான மாறு, எவ்வளவு அகலம்னா நெல் காய போகிற அளவுக்கு. நீங்கள் ரைஸ் மில் ஓரத்தில் அந்த களம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க நெல் காய போடுறது, அந்த மாதிரி நெல் அடித்து அது காய போடுற அளவுக்கு அகலமான மாறுங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த படத்தில் வைக்கலான்னு யோசிக்கிறோம், யோசிச்சா மட்டும் பார்த்தாது, அதை வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும், அப்படியான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நமக்கு, அப்படியான ஹீரோ வாய்க்கணும், அதுக்கு நம்ம அந்த வரி பொருந்தி போகணும் அப்படின்லாம் இருந்தது. அதே நேரம் அதுக்கான சுச்சுவேஷன் டியூனும் ஒத்து வரணும். அப்படி இந்த படத்தில் அது வைக்கிறதுக்கு முதல்ல விஷால் கரெக்டாக இருப்பார், அவர் ஒரு வீரன், அவர் மாறில் ஒரு நெல் காய போகிற அளவுக்கு ஒரு அகலம் இருக்குது, ஒரு பொண்ணு பாடினா அது மேட்ச் ஆகும்னு எனக்கு புரிஞ்சது. ஆகா, இந்த லைனை இந்த சிந்தனையை இங்கே வித்துடலான்னு நம்பினேன். அதை நிச்சயம் அவரும் வாங்கிப்பாருன்னு தோணுச்சு. அப்போ இது ஒரு மீனவர் லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த ஏரியாவிலேருந்து வந்தவனால அந்த நெல்லை வந்து நெத்திலி ஆக்கிட்டேன். அதில் ஒரு லைன் வரும், நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நெத்திலி நெஞ்சு மேலே காய போடவான்னு எழுத முடிஞ்சது. இதை ஒத்துக்கிட்ட நண்பருக்கு நன்றி. அது கேட்குறப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிலர் வந்து திரைப்படங்களில் ஹீரோவை நடிக்க முடியும், ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, நண்பர் விஷால் ரியல் லைஃப்பில் ஹீரோ, ஃபைட்டர். அவர் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் ஃபைட் பண்ண முடியாதுங்க. படத்தில் நம்ம ஒரு படத்தில் கூட ஒரு ரவிமோகனா ராதாமோகனுடைய படத்தில் கூட ஒரு ஃப்ளைட்டை கடத்தி வச்சுருப்பாங்க, அதை ஒரு ஹீரோ உட்காந்துருப்பார், அவர் எப்படியும் காப்பாற்றிடுவாருன்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே இருப்பான். ஐயோ அது படத்தில் தான் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹீரோவாக பயங்கரமாக ஃபைட் பண்ணவங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் கூனி குறுகி உட்காந்து போவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நண்பர் திரையிலும் சிறந்த நாயகனாக ஜொலிச்சு ரியல் லைஃப்பில் ரியல் ஹீரோவாக இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அவர் படத்தில் நான் தொடர்ந்து பணி செய்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழாவிலும் கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னன்னா விஷால் சாரோட பரிச்சயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தாமிரபரணி படத்திலிருந்து ஆரம்பிச்சது. இதோ நானும் இங்கே இருக்கிற சுரேஷ் சார்லாம் அதில் கோ டைரக்டர்ஸ். அப்போ பார்க்கும்போதே அவரோட எளிமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஜாலியாக தான் இருக்கும் அந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் இரும்பு திரை, வீரமை வாகை சூடும், லத்தீன்னு தொடர்ந்து பயணித்தாலும் இந்த படம் நடிகர் விஷால் சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்னொரு அவதாரத்தை, என்னது இப்படி ஒருத்தர் இவருக்குள்ள இத்தனை நாள் இருந்தானா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட ஓட முடியாத அளவுக்கான ஓட்டம். இரும்பு திரைப்படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாளோ 12 நாளோ நான் ஷூட்டிங் போயிருப்பேன். கிளைமேக்ஸில் ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு, அது வேற. பட் இது வந்து அவர் ஒரு 24 மணி நேரம் இதை தவிர வேற ஏதாவது சிந்திக்கிறாரா இவரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 4 நாள் பார்க்காம இருப்போம், 4 நாள் கழிச்சு போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இங்கிருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. எப்போ இதை யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிரும். பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு, அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமா அதை அப்படியே எடுத்துட்டு வந்தாரு மெல்ல 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 மெல்ல. இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர் பக்கத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் இல்லாம அவர் பண்றதே இல்லை. எடிட் பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டரா இருந்தாரு. அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, ஓ இவருக்கு தெரியாத எதுவுமே இல்லையாட்டிருக்குது அப்படிங்கிறதே இப்பதான் தெரிஞ்சது. முதல்ல ஒரு நடிகரா பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இங்க ஷார்ட் சொல்லுவாரு, திடீர்னு இந்த பக்கம் திரும்பி இந்த லைட் வேணுமா அப்படின்பாரு. மாஸ்டர் கிட்டையும் அது மாதிரி
அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட கொடுத்த சுதந்திரத்துல நாங்க எல்லாருமே இப்போ ரிச்சர்ட் சாரா இருக்கட்டும், திலீப் மாஸ்டரா இருக்கட்டும், அபிநந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஏப்பா கண்டினியூட்டி இருந்தா சொல்லுங்கப்பா, இது தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. ரிச்சர்ட் சார் வந்து டைலாக் சரியா வரலன்னா அவரு ஒரு ஒன் மோர் கேட்பாரு, அப்படியா சரி இதா இல்லையா பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு குழு அரவணைப்போடவும் கூட்டிட்டு போனாரு. ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம், ஒரு நடிகர் எப்பவுமே இயக்குனர் ஆகும்போது மற்ற நடிகர்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்க அப்படிங்கறது நான் கவனிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுல அவங்க ஸ்டைல்லயே அவங்களுக்கு சொல்லி தந்த விதமெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இவர் அஞ்சலிக்கு சொல்லி தந்ததாகட்டும், துஷாராக்கு சொல்லி தந்ததாகட்டும், இவர் ஜானகி சார் செம ஸ்கோர் இந்த படத்துல. பக்கத்துல இருந்து அதை பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் இயக்குனர் விஷாலாக அவர் எப்படி நடிகராக மிளறாரோ அதே மாதிரி பெரிய அளவில் மிளறுவாரு. அண்ட் படம் எப்படி உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அந்த பிடிஎஸ் கண்டிப்பா நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிகின் த ஸ்கிரீன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அது யூடியூப்ல பெரிய ஒரு வியூஸ் போகுங்கிற அளவுக்கு அவருடைய வேலைகள் இருந்தது. அண்ட் குழுவினர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நிச்சயமா வெற்றி மேடையில் சந்திப்பிக்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய மானசீக கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என்ன தூரம்னா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவும் இருக்கு. என்னதான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணணும் தான் அண்ணன் மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூன் கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்றதுக்கு பதில் அண்ணன் இப்போ ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு, அவர்கிட்ட நான் மைக்க தரேன். கலங்காதே தான் ஃபர்ஸ்ட் பாட்டு. இந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா முஸ்தபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன். கருணா கிட்ட வந்து ரொம்ப அழகா பொன்பாட்டு வேணும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங். இவருக்கு தான் நீங்கள் கேட்கணும். எனக்கு இல்லை, நான் ஜஸ்ட் டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்களா சினிமாவில், எங்களை மாதிரி டைரக்டர்கள் எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இன்னைக்கு வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃப்ல ஜிவி இப்போ ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா நான் ஒரு இயக்குனராக நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் there is no disability or liability, always positivity. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பி கிட்ட இருக்கு. அவன் எப்பவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. அந்த ஒரு நன்றி சொன்னதான் உங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காதல் பாடல்கள் இருக்கு. காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு பொதுவான ஒரு மனநிலை இருக்கும். பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும் போதே அந்த விஷுவலாகவும் சரி, அது ஒரு ஃப்ரேம்மே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால். ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும் போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதை சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துட்டு இருக்கிறாரு, நடிச்சிட்டு இருக்கிறாரு.
நானும் வெயிட் பண்ணுவேன் சார், பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி ரத்தம் எல்லாமே தான் இங்க இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது பாசமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், அறமா இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு தான் ஜிவி சார் கிட்ட வந்து நம்ம போனோமே. ஜிவி சார் ரொம்ப நன்றி இந்த தருணத்துல. ஏன்னா தங்கலான் படத்தோட அறுவடை பாடலுக்கு பிறகு ஜிவி சாரோட உட்கார்ந்து பாடல் எழுதி கொடுத்து லிரிக்ஸ் எழுதி கொடுத்து டியூன் பண்ண 2வது பாட்டு இது எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிவி சாரும் சரி, தொடர்ந்து அவரோட அடங்காதே அந்த படம் அவர் நடிச்சு அவர் இசையமைச்ச படத்துல நான் பாடல் எழுதினேன். அதை தொடர்ந்து இப்போ விஸ்வநாதன் சன்ஸும் வருது, ஆகஸ்ட் 14 மகுடமும் வருது. 2 பாடமே வருது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஜிவி சாருக்கு தொடர்ந்து ஒரு மென்மையான உள்ளங்களை வந்து நிரப்பக்கூடிய இசையமைப்பாளராக இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அது கன்னட திரையுலகமாக தான், சவுத் இந்தியா முழுக்கவே, தென்னிந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் அவர் எங்களெல்லாம் அப்படின்னு சொல்றது, இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனை அவன் கண் விடல். ஒவ்வொரு பாடலாசிரியர்களுமே இன்னைக்கு வந்து ஏகாதசி தோழர் இருக்காரு, கருணாகரன் தோழர் இருக்காரு. எனக்குமே வந்து ரொம்ப டவுட்டா இருந்தது, என்ன இது V7H ஒரு பாடலாசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாகவும் இருந்தோம். V7Hனா வினோதே வந்து சொல்லிட்டாரு, வினோத் ஏழுமலை அப்படின்னு சொல்லி. வாழ்த்துகள் வினோத். ஏகாதசி தோழரோடும் விவேக் எல்லாருமே இந்த படத்துல ஒரு டீமா வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாடலையும் ஒரு படங்கள்லையுமே ஜிவி சாரோட வேலை செய்யறதுல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாடல்களாக அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த தருணத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள். மிகப்பெரிய வெற்றி அடையும் திரைப்படம். சக்சஸ் மீட்ல கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம். விஷால் சார் எனக்கு இது 6வது படம். நான் ஒரு ஸ்டென்ட் டைரக்டர் ஆகும்போது என்னை கூப்பிட்டு பெரிய படம் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் தான். ஸோ என்றைக்குமே அவர் எனக்கு ஹீரோ தான். அவர் அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி. ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட வந்து. இந்த படம் மகுடம் வந்து அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நமக்கு ஒரு விஷுவல் வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி வரும், இது எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் ரொம்ப தெளிவு அவர். இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். இப்போ நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ அவரோட டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் நான் ஸ்டென்ட் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும் கூட. இந்த படத்தில் வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கு. அதை நான் இப்பயே நான் உடைச்சிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. கிளைமேக்ஸ் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். அதில் எப்படி இது ரெண்டுத்தையும் சாங்கையும் இது எப்படி மிங்கிள் பண்ணாங்கன்னு இருக்கும். ப்ளஸ் அந்த சாங் வந்து மேம் சொன்ன மாதிரி வந்து, தோழர் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு சாங். ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அது புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. இது எப்படி இவங்க கொரியா பண்ணியிருப்பாங்க, எப்படி இது சீனோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஐடியாலஜி அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் வந்து சும்மா கூப்பிட்டு பேசிகிட்டே இருந்தோம். இப்போ சீன் இன்ட்ரோல் போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டன்னாக அப்படி நின்று
உண்மையாக சொல்கிறீங்களா இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்டேன். இல்லை இதுதான் கிளைமேக்ஸு. நான் சொன்ன மாதிரி எனக்கு கூஸ் பம்ப் இருந்துச்சு. அப்போ இது கன்ஃபார்மாக இந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இல்லை கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன். இந்த சாங்கா எதுக்கு அப்படின்னு அவர் சாங் வந்து ஆக்சுவலாக அடுத்த நாள் ஷூட் போகும்போது சாங் வருது, கிளைமேக்ஸோட சாங் வருது. பயங்கரமா ஒரு ஜோஷ் இருக்கு, பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்கு சாங்ல, ஒரு புரட்சி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த சாங்ல. பின்னாடி பேக்ரவுண்ட்ல சாங்ல வந்து பயங்கரமா ஒரு ஹம்மிங் ஒன்று போயிட்டே இருக்கு. நான் வந்து யார் இவ்வளோ ஹை வாய்ஸ்ல வந்து ஹம்மிங் கொடுத்துட்டு இருக்காங்க இதுன்னு வெப்பன அவரு தான் வந்து அந்த ஹம்மிங் ஃபுல்லா கொடுத்துட்டு அடுத்தலாம் ஷூட்ல வந்து அவரால் பேசவே முடியல. நீங்க ஏன் கொடுத்தீங்கல்ல, யாரும் வரல, அதனால நானே கொடுத்துட்டேன். ஸோ எல்லா வேலையிலையும் வந்து இந்த படம் மகுடம் வந்து ஃபோன் பண்ணும்போது நைட்டு 3 o'clock மார்னிங் 4 o'clock 2 o'clock ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைடா அதை எழுதிட்டு இருக்கேன், நான் காலையில் அதை எழுதிடுவேன், காலையில் உனக்கு அனுப்புறேன், நீ பாரு அப்படின்னு. சரி எப்போதான் தூங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? சரி நம்ம ஒரு டெக்னீஷியனாக நம்மளுக்கு வேற, அவர் ஆக்டர் ப்ளஸ் டிரெக்டர், எல்லா கிராஃப்ட்லேயும் வந்து என்ன நடக்குது எது நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், எங்கள் அண்ணன், எப்பவுமே நாங்கள் கூட இருப்போம். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், அவருக்கு எவ்வளோ முக்கியமான படமோ எங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான படம். ரிச்சர்ட் சார், அபிநந்தன், ஆர்டரேட்டர் துரை சார், எடிட்டர் சார்ஸ் அண்ட் என் டார்லிங் ஜான் விஜய், அவரையும் டார்லிங் தான் கூப்பிடுவோம். ஒரு ரெண்டு சண்டை பண்ணுறேன், ஏன் அவரை டார்லிங் கூப்பிட்றேன்னு. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட உழைப்பை தாண்டி அவரோட உழைப்பு நிறைய இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் போல மகுடத்துக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ. நினைக்கிறேன் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியல, பட் ஓரளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நடக்குண்ணா அவர் வேற நம்ம நண்பர், ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய், அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் வெரி கிளாட் தட் ஐ எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ வாண்ட் பி writing about me. More than all of it, விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பாரு. இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்காரு இந்த படத்தில். லாட் ஆஃப் சீன்ஸ் இஸ் கிவன் மீ a great space. அவருக்கு ஈக்குவலாக அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லையும் எல்லா ஷார்ட்லையும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் இஸ் கிவன் மீ 2 different லுக்ஸ் இன் த ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்வாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வர பண்ண வச்சிருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அது பாசம், அது வேற. இது வந்து பார்த்துட்டாலிங் வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமின் நான் மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லைண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ண, அவர் பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன். இனியும் வர தூக்கி போட்டு சண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் a complete entertainment and you will all love the film and you will enjoy it. It's got everything
for a good entertaining film, and it's got a message in it too also. So I'm sure you'll love it, and we'll all meet for the success meet. And அவருடைய கட் சொன்னோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட், மூவிங் ஆன் அப்படின்னா அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி you will move on as a great director also from now on, and life is going to be great for you, and let the Lord give you all joy and happiness. Thank you very much for this opportunity. படத்தில் நான் நடிக்கிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய 99th ஃபிலிம். I have been a part of that journey. It's my first film with them, and I'm very honored to be part of a legacy company called Super Good Films. அதுக்கு மேலே விஷால் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஃபர்ஸ்ட் அவர் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், என்ன இவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. பட் ஒன்ஸ் ஐ வென்ட் டு த செட், தி வே ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையா, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ சி, ஒரு டைரக்டராக இருந்துட்டு அப்படியே கட் பண்ணி போய் ஒரு ஆக்டராக மாறி திருப்பி ஒரு டைரக்டராக இருந்து ஷார்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது மற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ரியலி டிஃபிகல்ட். விஷால் அண்ட் யூ மேனேஜ்ட் பிரில்லியன்ட்லி. வெரி 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 இம்ப்ரெஸ்ட் வித் த வே யூ ஒர்க். எனக்கு இருந்த இஸ் அ ஃபிலிம் ஸ்டூடெண்ட். அவர் சினிமாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விஸ்காம் படித்தவர். ஆக்சுவலாக ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர் as a director. Then he became an artist and a hero, a very successful commercial hero. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. The way he explains the role to you, அது அந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சார் இதுதான் சார், இதுதான் சார், இப்படி இதுதான் சார், அது மைன்யூட்டாக பார்ப்பார். வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ விஷால். ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் இட். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபில்ம். As a hero, more as a director. I want you to succeed as a director more than as a hero. You have done it as a hero. The first film, I wish everyone appreciates it. They will surely appreciate it. And God bless you, man. Thank you. நான் அவரோட பையனா நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் ஸ்கூல் வந்துட்டு என்னோட படிப்புலையும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுறதும் சரி, எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் வந்துட்டு என்னோட அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணாருக்கும், எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷால் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்துட்டு எனக்கு என்னோட அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. விஷால் அண்ணாவும் தான் ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா, என்னோட தங்கச்சி ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இவன் இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா, இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துருத்துருன்னே இருப்பாள். மாயா, சொல்லுங்க, ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும்ன்ட்டு. அது சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அவங்க தான் பண்ணுவாங்க. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? செட்ல எப்படி கூப்பிடுவீங்க? விஷால் சார், துஷாரா மேம் செட்ல எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்குனீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ள ஃப்ளவர்ஸ் போட்டேன். சோ ஸ்வீட், சோ லவ்லி. தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப அழகா அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாம. எங்க டீமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் வந்து விஷால் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட
இந்த இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன்பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். ஹி டோட்டலி டிசர்வ்ஸ் a good applause. ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் பார்த்து முடிச்சுட்டு, நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்குது அதுலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்தில் வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேர். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோட கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷாலும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ஒரு எபிசோட் அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் வந்து August 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி இது வந்து விஷாலோட ஃபர்ஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரி சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைனாக வர இந்த படம், அவர் எங்கிருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையாக பேசுவேன். பட் இன்னைக்கு ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து August 14th எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்க. அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச் எடிட் பண்ணிட்டோம். எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார். ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போது ஃபைனல் ட்ரிமிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போது ஓடணும். இப்போது சாரோட உட்காரணும். அடுத்தது தெலுங்கு டப்பிங் இருக்குது. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோ போகணும். நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ரைட் ஆஃப் ஆர் ரைட் ஹர் ஆஃப், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எழுந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது when everyone wrote me off, there were 2 people. In fact almost 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, இந்த படம்
இப்போ ஆகஸ்ட் 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாள் உழைக்கும் போது நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டுறாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு போடா போய் வேலை செய்ய உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம் தான் இந்த மகுடம் திரைப்படத்தோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் most importantly, I should thank all my artists and my technicians. எனக்கு this is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன், அதாவது கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆச்சு. இது ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட்டு நான் திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி முக்கியமாக திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறாங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டனால தான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very very close friend Anjali for the last so many 15 years. And ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா ஆன் எப்போ ஆன் அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்க சார், அப்படியே பாருங்க சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சார் மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தார் சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்போம். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage, he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள் I don't know, லைக் எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர், அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்துட்டு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் நின்றார். வேணாப்பா, தெரிஞ்ச அந்த அர்ஜுன் அங்கிள் தான் எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும் இல்லைடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர போகிற, ஸ்கூலில் உனக்கு கேட்டு இப்போ எப்படி அட்மிஷன் நின்னோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்குற எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு, அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டை கோழி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ண மாட்டேன், செலவு பண்ண. நான் லிங்கசமோட கதை கேட்டேன், இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ as a director. அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸில் நிற்கிறது பெரிய விஷயம்.
ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வெய்டா அந்த கிளாப் போடும் வந்து நின்று நான் நடிதான்னு சொல்லி அன்றைக்கி நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர். உண்மையிலேயே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைஃப்பில் வந்து ராம்கோபாலம் அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்னைக்கு வந்து அது நினைவாகுதுன்னா இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa neengalo you can make it. எந்த துறையா இருந்தாலும் சரி, அது சினிமா துறையா இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த துறையில ஐஏஎஸ் இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா, பெரிய எல்லா காலேஜ்லயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமாக உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜ்லையும் என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளாக இருக்காங்கன்னா definitely it's because of their willpower and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இந்த ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமா எனக்கு we have done so many films, சம்மர், நான் சேவ் மனிதன், என்ன மதகஜராஜா, என்ன எல்லாம். இந்த படத்தில் வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியும் அந்த எடிட் பாயிண்ட் வந்து. ஒரு நாள் ஆக்சுவலாக துஷாரா டேட்டு பிரச்சனை. அன்னைக்கு வந்து 2 மணிக்கு ஆக்சுவலாக 6 to 6 இல்லடா, மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்குது, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். இப்போ 10:30 போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஐயோ ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலாம், சரி வா கேமரா வை, இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்க, உட்காருமா அப்படியே உட்காரு, இப்படி 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ட் சொன்னா ஒன்றும் இல்லை மாஸ்டர் எடுத்துடலாம், எப்பவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் இருக்கும். இல்லை தம்பி இது எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம், அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கற்றுக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பேக்ட்ராப்லேயே வந்து சுவிட்சர்லாண்டில் சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சனிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா அப்படி திருப்புங்க, இந்த பக்கம் வந்து ஒரு எருவ மாடு இருக்கா, பிரச்சனையே இல்லை இருக்கும். அதுக்கப்புறம் இஸ் கம்பல்ஸ் இரும்புத்தில 2 பேர் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு டைலாக் ரைட்டராக வரும்போது he knows the wavelength, everyone knows my wavelength. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒன்று இது இவன் சொல்கிறானே என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு சொல்லும் போது அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது சேலஞ்சாக இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன், ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சுன்னு சொன்னாங்க, நான் சொன்னோன்னு இந்த காட்சி இதாலே இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணியமான சாங், அது ஒரு கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்க்ரீன் பிளேல. அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல கிளைமேக்ஸ் என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில் எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும், வழக்கம் போல விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இது விஷால் படத்தில் மட்டும் இல்லை, எந்த திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது, வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டா லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் வில் டூ இட் ஆர் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கேன் எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி. நாங்கள் வந்து we try to do something magical to that last 8 minutes of the film மகுடம். I'm looking forward. அதே ரோஹிணி தியேட்டர் நான் எப்படி ஏன் எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்னைக்கு சேமாக இருக்காரு, அவருக்கு வந்து நான் எப்படி நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தியேட்டரில் தான் நான் இன்னைக்கு நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கைத்தட்ட போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் கிட்ட இல்லை, எல்லாரும் வந்து they love the fact that Vishal is saying something which we can understand. சரி ஓகே சொல்றாரு, ஓகே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி புரிதல் இருப்பாருங்க.
அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே, இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு இதில் எனக்கு என்னன்னா, காது வந்து நான் டால்பி சரௌண்ட் சவுண்ட் மாதிரி எங்கிட்ட இப்போ பேசிட்டே இருக்கும்போது யாரோ அங்கிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க யாரோ சொல்கிறாங்க, எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து எவனோ ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு இருக்கான், யாரும் அவன் சம்மந்தமே அவன் ரேப் பண்ணிட்டு இருக்கான், கூப்பிட்றான் அவனை பார்த்தா இவன் தான் வினோத். வந்தால் ஒரு பாட்டு பண்ணாச்சு. I'm going to introduce him next couple of months. இண்டிபெண்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. That's why we introduced him. எனக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தூணா இப்பவும் இருந்துட்டு இருக்காப்ல, ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல? நான் ஜிவி பிரகாஷ் டானிங்க இந்த இப்போ RR போயிட்டு இருக்கு. நான் இப்போ எழுத்தேன்னா August 14 என் படம் ரிலீஸ் ஆகுது. அவர் RR வாசிச்சிருக்காரு, 2 திரைப்படம் வந்தது. ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாதன் சன்ஸும் டெஃபினட்டாக நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு டெக்னீஷியன் இருக்கானே, உண்மையிலேயே ஒரு வரங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா 3 வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக எந்த சாங் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசர் கூப்பிட்டேன். டார்லிங் இல்லை டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போறாப்புலையா, ஏன்னா நான் என்ன அறியாம நான் கொஞ்சம் அத்துமீறலாம் போயிட்டேன். நான் எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டா பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புலங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பீன் லைக் இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போறான்னு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் இருக்கான ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கு இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன், எப்படி நின்றுட்டுருக்கேன், வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜய் தெரிலங்க, அவரு எனக்கு தெரியாதுங்க, சீனியர். நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன், தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி போத் இந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான், அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்க அந்த பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நாங்கெல்லாம் நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைம்ல கிளப்புக்குள்ள வந்து கேர்ள் ஃப்ரெண்டு தான் கிளப்புக்குள்ள என்ட்ரி. அப்போ நாங்கெல்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே அது. அப்போ நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம் கிளப்ல என்ட்ரியில். ஒரு தலைவர் நம்ம ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போ ரேபேனு, அது வேற, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுன் தள்ளுறாரு. பார்த்தாரு நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் தான் நின்றுட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இவர் வந்து யாருமே இல்லைங்க, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் பாட்டு உள்ள போறாருங்க கிளப்புக்குள்ள. எங்களுக்கு வேந்து யாரா இருந்தாலும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சிருக்காங்க. அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்துல வந்து பயன்படுத்தியிருக்கேன். இன்னொன்று முக்கியமாக எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொல்றேன். நான் மிகப்பெரிய ரசிகன். அவரை நான் பயன்படுத்தி இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் ஆஃப் யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. தேங்க் யூ ஆல் ஃபேமிலி டு மீ. ஐ ஹவ் நெவர் ட்ரீட்டட் them as media. தேங்க் யூ ஸோ மச். ட்ரெய்லர் வந்திருக்கு. In another next அடுத்த வெள்ளிக்கிழமை you're going to watch it on silver screen, and then I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how where அதாவது நான் பார்க்காத அவங்க சொன்னாங்க
சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ இது முடிஞ்சோடனே கூட இருக்கு, தடைகள் இருக்கு, இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே ஆகக்கூடாது, ஸ்மைல் அவ்வளோதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிற இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தட்டி தூசி தட்டி போயிட்டே இருக்கு. அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில் இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையாக இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்கு. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போயே பிளாக் பண்ணிக்கோங்க. வெற்றி நல்லா வந்து உங்களை நான் கண்டிப்பாக நான் ஆணவத்தில் நான் சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்கள் மத்தியில் நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோஸோட படம் நான் தான் சொல்லுவேன். அதனால அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். அன்னைக்கு நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கே will close this and let's wrap it up as a positive attitude. I am hoping to see you all same இதே மாதிரி உங்க அபிமான திரையரங்கில் நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. I'm looking forward to. God bless you. Thank you very much.